வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வரிசையில் குரு, இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிறவர் குரு. இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த மாதிரி இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு. அதுக்காக பின்னோக்கி திரும்ப மேஷத்துக்கே வருவாரான்னா இல்லை. அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோக்கி வருவார். அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சுற்றிட்டு இருக்கு. பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால், சூரியனுக்கு 5ஆம் இடத்துலையும் ஆரம்பித்து 8ஆம் இடம் வரைக்கும் இருக்கிற 5, 6, 7, 8 இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும். அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கன்னியில் இருக்கார். ஸோ இந்த கன்னியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வக்ரகதியில் இருப்பார். அதாவது அக்டோபர் மாதம், இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு இந்த குரு வக்ரகதியில் இருக்க போகிறாரு. ஸோ இந்த குரு ஒரு சுபர் வக்ரகதி ஆகிறது நல்லதா கெட்டதா? சிலருக்கு நல்லது, சிலருக்கு அது கெட்டது. ஸோ யாருக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது, எந்த ராசிக்காரங்களுக்கு இது கெட்டது அப்படிங்கிறத, ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள். விருச்சிகத்திற்கு குரு தனம் மற்றும் பஞ்சமாதிபதி. தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் குரு தான் வராரு, 2க்கு அதிபதி. 5க்கு அதிபதி பஞ்சமாதிபதி. உங்களுடைய பூர்வ புண்ணியம், நீங்கள் சேர்த்து வச்சிருக்க நற்பலன்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் குறிக்கிற, உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் குறிக்கிற ஸ்தானாதிபதியாகவும் குரு தான் வராரு. இந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செஞ்சிட்ருக்கார். 7ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு மே மாதம் பயிற்சியாகி அங்கேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நல்ல பீரியடாக இருந்திருக்கும். உண்மையிலுமே நல்ல பீரியடாக இருந்திருக்கும். இந்த பீரியட் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா உங்களோட சுயஜாதக தசா புத்தியில் ஏதோ ஒரு மோசமான தசை போயிட்டுருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அப்படியே இருந்திருந்தாலும் கூட, அந்த மோசமான தசா புத்தியே நடந்திருந்தாலும் கூட, இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய மோசமான விளைவுகளை சந்திக்காமல் தான் நீங்கள் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அப்படிப்பட்ட உங்களுடைய பஞ்சமாதிபதியாகிய குரு வக்ரம் அடைய போகிறார். பஞ்சமாதிபதி உண்மையிலுமே ராசிக்கு உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசம். ஓகேவா? இப்போது அவர் வக்ரகதியில் போகிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது கிடையாது. கெட்டதானா? அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது உங்களோட கையில் தான் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல இது நாள் வரைக்கும் குரு உங்களுடைய ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சுப செலவுகள், சுப விஷயங்கள், ஏதாவது ஒரு ஆதாயத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. லாபஸ்தானத்தையும் குரு பார்த்துட்டு இருந்திருக்காரு. உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து மனைவி வழியில், குடும்பம் வழியில், தொழில் பார்ட்னர்கள் வழியில், பிள்ளைகள் வழியில், ஸோ இப்படி சில கௌரவமாக சில பெருமைகளோ இல்லை சில ஆதாயங்களோ, வேலைகளில், பொருளாதாரத்தில், குடும்பஸ்தானம், இந்த மாதிரி எல்லா வகைகளையும் நீங்கள் ஒரு ஆதாயத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்பொழுது அதுக்கு அதன் மூலமாக சிறு சிறு என்ன சொல்கிறது, சில குழப்பங்கள், சில மாற்றங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ அடுத்தடுத்து சிறு சிறு மாற்றங்கள் நிகழும். அது அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இதில். ஸோ அப்போ என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைக்காக நீங்கள் ஏதாவது உங்களுடைய குழந்தைக்காக, படிப்புக்காக, அவங்களோட வேறு எங்கன்னா வெளியில் போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துட்ட ஒரு சின்ன குழப்பம் நடக்கும். நீ எங்கே போகிறது, இது போகணுமா, இந்த இடத்துக்கு நீ போய் வேலை செய்ய போகணுமா, இந்த இடத்துக்கு நீ படிக்க போகணுமா, இந்த கோர்ஸ் நீ எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நடக்கும். இப்போ அதுக்காக நீங்கள் ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவழிக்கிற மாதிரியும் வரும். அல்லது இப்போ ஏதாவது வரவுகள் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு இருந்ததுன்னா, இப்போது
அதே மூலம் அந்த விஷயத்தின் மூலமாக செலவுகளும் இருக்கும். உங்களுடைய குரு வக்ரமாகி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால சில பிரயாணத்திற்காக நீங்கள் செலவு பண்ணுறது, மனைவிக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, கணவருக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, உங்களுடைய குடும்ப வருமானம், தொழிலுக்காக. இது தொழில் தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தையோ 6ஆம் இடத்தையோ குரு வக்ரமாகி பார்க்கல். ஸோ தொழிலில் இந்த குரு வக்ரம் வேலையில் பெரிய மாற்றத்தை இதை நான் கொண்டுட்டு வந்துடாது. ஆனால் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள், குடும்பத்தில் சில மாற்றங்கள், கையிருப்புல சில மாற்றங்களை இந்த குரு வக்ர பயிற்சி ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, அல்லது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பொறுத்ததுக்கு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை நல்லா யோசித்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். குரு பெரும்பாலும் உங்களுக்கு சுப செலவுகள், கௌரவ செலவுகளை தான் கொடுப்பார். ஆனால் அகலக்கால் வைக்காமல் இதை நீங்கள் முடிவு பண்ணணும், எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கௌரவத்திற்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வக்ர குரு எப்படின்னா அதை பெருசுப்படுத்தி உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வச்சிருவாங்க மாதிரி இருக்கும். அதாவது நீங்களே தேவையில்லாமல் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய கடனை எடுத்துக்கிட்ட மாதிரி, ரொம்ப தேவையில்லாத ஒரு பொருளாதார கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஒரு குடும்பத்திலே ஒரு அடிஷ்னல் ஒரு பிரச்சனைகளை நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலுமே தேவையில்லாத வாக்குகளை விட்டு, அதாவது ஏதாவது ஒரு யாராவது சொந்த பந்தங்களுக்குள்ளேயே நான் பண்ணிக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் பொறுப்புகளை அவசரப்பட்டு வாயை விட்டு எதையாவது கூட சேர்த்து வச்சுக்காதீங்க. உங்களுடைய வேலையை பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்ணாது. மோஸ்ட்லி உங்களோட வேலைக்கு இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாலும் கையிருப்பு நிறைய கரைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தனாதிபதியாகி 7ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதனால இது நாள் வரைக்கும் நீங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை இப்பொழுது செலவு பண்ணுவதற்கான நேரமாக இது இருக்கும். அதனால் பார்த்து நிதானமாக எது தேவையோ அதுக்கு மட்டும் யோசித்து செலவு பண்ணுங்க. குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டுகளை க்ரியேட் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்கள் கூடயும் கொஞ்சம் இணக்கமாக செல்ல வேண்டிய நேரம், அல்லது இவர்களுக்குள்ளர ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா அதையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுமா, இது தேவையா, இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து 1க்கு 2 முறை பண்ணுங்கள். தேவையில்லாத கமிட்மெண்ட்டுகளை, தேவையில்லாத சிக்கல்களை யாருக்காவது நீங்களே வாங்கி கொடுக்கறது, பொறுப்பேற்றுக்க இது பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் கொண்டுட்டு போகிறது, இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தை நீங்கள் கடந்து போகிறதுங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை குறைத்து கொள்ளுதல். ஒரு முறைக்கு 2 முறை ஒரு செலவு வருது குடும்பத்திலே, ஒரு சுப செலவுகளாக நீங்கள் அப்படியே செலவு பண்ணாலும் அது நமக்கு சுப செலவு தானா, அது நம்ம இது பண்ண வேண்டிய செலவு தான், இது நம்ம குடும்பத்திற்கு தேவையான செலவு, இது அன்னெசரி ஒரு தேவையற்ற செலவு அப்படி இருக்கும் இல்லையா. ஒரு தேவையில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல், வண்டி வாகனம் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணி, அல்லது யாருக்கோ ஒருத்தருக்காக நம்ம போய் நின்று ஒரு கௌரவத்துக்காக ஒரு செலவு பண்ணி இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சியை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம். மற்றபடி பெரிய பாதகம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அதனால் அவர் உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவர். நன்றி. இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நீங்களே பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாகி இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி, இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே,
உங்களுக்கு கரண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது. ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசாபுத்தியிலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள், உங்களுடைய லக்னம் 2க்குமான பலன்களையும் தனித்தனி வீடியோவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் 2க்குமான குரு வக்ர பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும். இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம். இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார். ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும். அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து. ஸோ அது வந்து அடுத்த கட்டம். அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம். இவ்வளோதான் இது. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.